மட்டும் இல்லை சார், எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போனால் தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். நம்மளால வாழ்க்கையில் எதுக்கெத்தாலும் ப்ராப்ளம் போயிட்டு இருக்க வேண்டியதுக்கு நெக்ஸ்ட் லெவல் போனால் எம்ப்ளாய் ஆக முடியும், அப்புறமா தான் நம்ம மேனேஜர் ஆக முடியும், அப்புறமா ஓனர் ஆக முடியும், அப்புறமா தான் நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஸ் ஆக முடியும், அப்புறம் பெரிய பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியும். எஸ் ஆண்டிங்னா என்னன்னா, சப்போஸ் 2 persons are speaking, ஒன் மோர் வாலண்டியர் யாரா வரீங்களா? டேய் தம்பி வாடா, வா வா வா. ரைட், give a round of applause for தம்பி. This game is called objections. Next person சொல்றத listen பண்ணாம இருந்தா how the scene looks like அப்படின்றது we are going to just witness. ஏதாவது ஒரு டாபிக்கை நம்ம பேச ஆரம்பிக்க போறோம். நீங்களும் வந்து நான் பேசுறது லிசன் பண்ணாம நான் பேசுறதுல ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க, அதை எடுத்து நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசுங்க. அதுல இருந்து நான் எடுத்துட்டு நான் பேசுவேன். ஓகே, இதுதான் வேணும் எனக்கு, இது நல்ல வேலை இந்த கேம் கூப்பிட்டீங்க அப்படின்றோம். என்ன டாபிக் பேசலாம் சும்மா சொல்லுங்க சார். நீயா நானா? நீயா நானா என்ன வேணும் சொல்லுங்க. நீயா நானா என்ன டாபிக்? ஏதாவது ஒரு இன்புட் கொடுங்க. சம் இன்புட், ஒரு ஸ்மால் இன்புட். கஸ்டமர் கேர். ஓகே, கஸ்டமர் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஓகேயா, என்ன ஆக்டிவிட்டி நீங்க பண்ணாலும் அதுக்கு ஒரு கஸ்டமர் கேர்ன்ற ஒருத்தங்க இருந்துகிட்டே இருக்கணும். அந்த கஸ்டமர் கேர் இருந்துகிட்டே இருந்தாதான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போன் யூஸ் பண்றீங்கன்னா அது ஒரு கஸ்டமர் கேர் இருப்பாங்க, நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா அது ஒரு கஸ்டமர் கேர் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கஸ்டமர் கேர் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. டக்குனு மேக்கப் பண்ணி பேசணும். ரைட், அது மாதிரி கஸ்டமர் கேர்ன்றது வந்து லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் கேர் லைஃப்ல இம்பார்ட்டன்ட் இருக்குதான் செய்வாங்க சார். ஏன்னா இவ்வளவு நேரம் பேசுறேன் சார். ஆக்சுவலா கஸ்டமர் கேர் லைஃப்ல இருந்தா தான் நமக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு மாதிரி இந்த ப்ராப்ளம் சொல்றாங்க. லைஃப்ல என்ன ப்ராப்ளம்னே புரியல. வாழ்க்கையில எதுக்கெத்தாலும் ப்ராப்ளம் போயிட்டு இருக்க வேண்டியதுக்கு. மேக்ஸ்ல ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் நம்மளால. லெவல்னு சொல்றாங்க. அதான் எதுக்கு லெவல்னே தெரியல. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு மேரியோட லெவல் இருக்கு, அங்க லெவல் ஆரம்பிச்சு லைஃப்ல எல்லாரும் நெக்ஸ்ட் லெவல் அப்ப நெக்ஸ்ட் லெவல் போய் என்ன பண்ண போறாங்க? அப்படியே பிளான் பண்ணி வாழ்க்கையில எங்கேயோ போறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் எங்கேயுமே போல, அதே பிளேஸ்ல தான் இருக்கு. பிளான் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் லெவல்ன்றான். இவன் எதுக்கு நெக்ஸ்ட் லெவல் போறானே தெரியல. சோ வந்து கிளாஸ்லயே எந்த லெவல்ல இருக்கான்னு தெரியல. வெறும் சுவிட்ச்ல தான் நெக்ஸ்ட் லெவல் போவான்னு நினைக்கிறேன். சார், கிளாஸ்ல சுவிட்ச் மட்டும் இல்லை சார், எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போனால் தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். நம்மளால கரெக்டாக தானே? இம்ப்ரூவ்ன்றாங்க. எதுக்கு இம்ப்ரூவ்? வாழ்க்கையில எதுக்கு இம்ப்ரூவ் ஆகணும்? ஓகேங்களா, சேம் ஸ்டேட்லயே இருந்து ஜாலியா லைஃப் லீட் பண்ணிட்டு போலாம். எதுக்கு இம்ப்ரூவ் ஆகணும்? நான் இங்க இருந்து அடுத்த லெவல் போலாம் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில பிளேஸ்ல உட்கார்ந்து சுவிட்ச் சொல்லிட்டு இருக்கேன். சார், ஆக்சுவலா நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கணும்னா நெக்ஸ்ட் லெவல் போனா எம்ப்ளாய் ஆக முடியும், அப்புறமா தான் நம்ம மேனேஜர் ஆக முடியும், அப்புறமா ஓனர் ஆக முடியும், அப்புறமா தான் நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஸ் ஆக முடியும், அப்புறம் பெரிய பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எம்ப்ளாயி, ஓனர், மேனேஜர், இப்படி இது ஆக்சுவலா ஒரு ஸ்டூடெண்டே ஆக மாட்டானா. இது வந்து எம்ப்ளாயி ஆக போற, ஓனர் ஆக போற, ஸ்டூடெண்ட் ஆக போற, மேனேஜர் ஆக போறன்னு போயிட்டே இருக்கு. ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் எம்ப்ளாய் ஆக போறோம் சார். இன்னும் 6 months ஆயிடும். இந்த லைஃப்ல நிறைய பேர் இந்த 6 monthsல நான் இந்த கோல் அச்சீவ் பண்ணணும், நெக்ஸ்ட் 7 monthsல அந்த கோல் அச்சீவ் பண்ணலாம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அதே ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. ஓகேங்களா, கிவ் a round of applause for. ஹியர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய ஸ்டேஜ்ல வந்து நான் என்ன பேசுறேனோ அதை கனெக்ட் பண்ணாரு. ஆனா நான் பாத்தீங்கன்னா கனெக்டே பண்றது மாட்டேன். அவன் என்ன பேசுறானா, ஐ டோன்ட் டென்ட் டு லிசன் அட் ஆல். நான் ஏன் இஷ்டத்துக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து அதுல அப்படியே போயிட்டு டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் when we don't listen. கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ போகுது. இப்ப நான் என்ன பேசுறேன்னு கேட்டீங்கன்னா எதுவும் தெரியாது. ஏன்னா அப்படியே வந்து we just not tend to be in the same state. நம்ம வேற ஸ்டேட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கோம். அந்த ஒரு பிரசன்ட் ஸ்டேட்லயே இல்லாம we are just moving to some other state and finally 6 monthsல இதாவனா அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு ப்ராப்பரா இருக்கான்னு கேட்டா இல்ல. Because I don't trust him. If we don't trust the partner, okay, if we don't trust the partner, we will not go anywhere. We need to understand the flow, like this is the flow it is going, and I need to trust the partner and I need to believe in the flow. அப்படி believe பண்ணா மட்டும்தான் we can be more spontaneous, and when we are spontaneous we will immediately develop quick thinking. Immediately எந்த input கிடைச்சாலும் directly we can put it into this place and we can create a scene.
It is not the scene that we are creating, it is the scene that we are living actually. ஓகேங்களா? So this is called no but. அதாவது any situation when we are using a no but. So whatever he says, I am not responding at all to him. I am just reacting to whatever things he speaks. அப்படி இருந்ததுன்னா கான்வர்சேஷன் டெவலப் ஆகாது, ஒரு ஸ்பான்டேனிட்டி டெவலப் ஆகாது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலா. அந்த ஒரு எமோஷன்ல வந்து we are playing அந்த ஒரு இன்டெலிஜென்ட் ஆக்ட் பண்றது அது வந்து இருக்கவே இருக்காது. அது கரெக்டா வரணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா we need to be in the present and we need to stay in the flow. அது வந்து if we don't tend to listen, so this is an example of if we don't tend to listen to anyone, what actually happens. This is what happens. But if I listen to at least one point of him, அவன் வந்து ஏதோ 6 months இதாகிடும், ஓகேப்பா ஐ கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் இட், பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி பாசிபிள் அப்படின்னு சொன்னா then the conversation will continue and we can see a quality output out of it. Our spontaneity will also get improved. But if we do a no but always, then we can't see any kind of improvement. So any conversation hereafter what we are going to make, we need to do an yes anding. We need to just say and yes. It's not like I'm just saying and yes and adding something to it. It is that I'm accepting what he says, I'm getting the gift what he gives, and I'm adding an extra thing and giving it back to him so that our conversation continues. இன்றைக்கியான செஷனில் வந்து நான் லேர்ன் பண்ண விஷயம்னா அந்த வாய்ஸ், ஆட்டிடியூட், பர்சனல் அந்த அப்பீரியன்ஸ், ஃபிசிக்கலிட்டி, அந்த த்ரீயும் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணுன்றது இந்த செஷனில் நான் பார்த்தேன். வாய்ஸ் எப்படி அந்த ஆன் ப்ரெசென்ட்டில் எப்படி நம்ம வாய்ஸ் பண்ணுறோம், ஆட்டிடியூட் எப்படி காட்டுறோம், அஸ் வெல் அஸ் ஃபிசிக்கலாக நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி இந்த செஷனில் தெரிஞ்சு. தேங்க்யூ சார்.